ओके निपीय यस्य क्षितिरक्षिणकथास्तताद्रियन्ते न बुधा सुधामपि नलस्सितच्छत्रितकीर्तिमण्डलः सराशिरासीन् महसां महोज्ज्वलः. இந்த ஸ்லோகத்தோட முடித்தோம். அதாவது 25 சங்கிய விக்ஷத தனுஸ்ரவத் அஸ்ர க்ஷாலித அகில நிஜ அக லகூனாம் யத்து இஹ அனுபகமஹ ஸ்ருணுராஜ்ஞாம் தத் ஜெகத்யுவ முதம் தம் உதந்தம். அது அரசர்கள்லாம் இங்கே வராமல் இருக்கிறது, இப்போ யுத்தத்தில் சண்டை போட்டு அந்த ரத்தத்தினால அவர்களுடைய பாப்பம் விலக சரீரம் ரொம்ப லகுவாக மாறி அப்படி இங்கே வரக்கூடிய அந்த அரசர்கள் வராமல் இருக்கிறதுனுடைய ஒரு காரணம் இருக்கே, அது உலகத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். அது அந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாரதர் ஆரம்பிக்க போகிறார். இதில் அடுத்த ஸ்லோகம் என்னென்னா தமயந்தியை பற்றி முதல்ல இன்ட்ரடக்ஷன் இந்த 26வது ஸ்லோகத்தில். அதாவது இன்ட்ரடக்ஷன் டு இந்திரன். நமக்கு நைஷதம் 1வது சர்க்கத்துலேருந்து முதல் சர்க்கத்துலேருந்து படிச்சுன்னு வந்தோம்னா அங்கேயே நமக்கு இன்ட்ரடக்ஷன் ஆகிடுறது. பட் இங்கே சுருக்கமாக எப்படி ஒரு பெண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறச்சே அவளுடைய குலம் நல்ல அவளை பற்றி எப்படி நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். सा भुवः किमपि रत्नम् अनर्घं भूषणं जयति तत्र कुमारी भीमभूपतनया दमयन्ती नाम या मदनशस्त्रम् अमोघम्. भुवः किमपि अनर्घं रत्नं, भुवः भूषणं किमपि अनर्घं रत्नं, सा कुमारी दमयन्ती नाम भीमभूपतनया மதன அமோகம் மதன சஸ்திரம். இது ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் பார்த்து பார்த்து அவர் போட்டிருக்காரு. ஏன்னா ஒன்னொன்னுலேருந்து நமக்கு ஒரு வஸ்துத்வனி வரப்போகிறது. அதாவது என்னன்னா புவகா பூஷணம் சாதாரணமாக இருக்குது, அர்த்தங்கள் ரொம்ப சுலபம். பூமியினுடைய பூஷணமாக விளங்கக்கூடியவள் சா தமயந்தி, அந்த பெண் பூமிக்கு அலங்கரண பொருளாக இருக்கா. கிமப்பி அனர்கம் ரத்னம், அர்கனாலே வேல்யூ போட முடியும், மதிப்பிட முடியும். அனர்கம்ங்கிறச்சே மதிப்பிட முடியாத ஒரு ரத்னமாக விளங்குகிறாள், அமூல்யம் ரத்னம் வஸ்து. சா குமாரி தமயந்தி நாம பீம பூப தனயா தத்ர ஜெயதி. தத்ரங்கிறச்சே பூமியில். ஏன்னா பூமியிலேருந்து தான் ஜனங்கள் வரமாட்டேங்கிறான் தானே அவனுக்கு குறை. எல்லாம் இந்த அரசர்கள்லாம் பூமியில் சண்டை போட்டால் தானே நமக்கு வர முடியும். அப்படிங்கிறதுனால அந்த பூமி சம்பந்தமான கதைங்கும் பொழுது தத்ரங்கிறத அந்த பூமியில் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ பூமியில் பீம பூப தனயா, பீமன்னுங்கிற அரசன், அந்த அரசனுடைய தனையா பெண்ணு. யா அமோகம் மதன சஸ்திரம், அமோகம் வீண் போகாமல் இருக்கக்கூடிய மதன மன்மதனுடைய சஸ்திரம், ஒரு ஆயுதம். இவ்வளவுதான். பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை? ஆனால் யோசிச்சு பாருங்கோ, ஒரு பெண்ணை அப்படின்னா நம்ம அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா எந்த குலத்தில் பிறந்திருக்கா, அவளை பற்றி இந்திரனுக்கு ஒரு ஆவல் வரணும்னா சௌந்தர்யாதிசயம் சொல்லணும். அவன் ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபார்ச்சுனேட் பர்சன், ஒரு ஒரு சௌபாகியத்தோடு இருக்கக்கூடியவள், மேலும் விவாகத்துக்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய பெண், இதனால மேலும் யௌவனத்தில் இருக்கக்கூடியவள். இதெல்லாம் தெரியறது நமக்கு ஒவ்வொரு அட்ஜெக்டிவ்லேருந்தும் பார்த்தேன்னா. எப்படி பீம பூப தனையாங்கிறார். பீமன்னுங்கிற அரசனுடைய பூப புவம் பாலயதி இது புவம் பாத்தி இது பூபா. ஸோ பூமியை பரிபாலனம் செய்யக்கூடியவன் பீமன்னுங்கிறவன், அவனுடைய தனையா பெண்ணு. அப்போ சத்குலத்தில் பிறந்தவள் அப்படிங்கிறது நமக்கு துவனிக்கிறது, வெஜ்ஜதை ரைட்டா. அடுத்தது இது ரத்னம்னு சொல்கிறோம். புவஹா பூஷணம் கிமபி அனர்கம் ரத்னம். பூமிக்கு அலங்கரண வஸ்துவாக ஏதோ ஒரு, அதாவது அனிர்வச்சனீயமாக இருக்கக்கூடிய ஒரு ரத்னம். ரத்னம்னாலே நமக்கு சிரேஷ்டவாச்சி சப்தமாகவும் இருக்குது. இங்கே அனர்கம் ரத்னம்ங்கிறது விலை மதிப்பிட முடியாத ஒரு ரத்னமாக விளங்கக்கூடியவள். அதுவும் இன்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ரத்னம்னா அது என்ன வெள்ளைக்கல்லா பச்சைக்கல்லா நீலக்கல்லான்னு நம்ம கேட்போம். இங்கே தமயந்தி ஒரு பெரிய ரத்னம் போலன்னு சொன்னால் என்னன்னு சொல்ல முடியும் அவளுக்கு? அதனால் கிமபி அனர்கம் ரத்னம்ங்கிற. அப்போது அனுபம சௌந்தர்யம், அவளுக்கு இருக்கிற அழகுக்கு அதை வர்ணிக்கவே முடியாததாக இருக்கும். அந்த கிமபினாலே அனிர்வச்சனீயம் வந்துடுறது. அப்போது ஒரு ஒரு அனிர்வச்சனீய சௌந்தர்ய யுக்தாசா அப்படிங்கிறது நமக்கு அகைன் துவனிக்கிறது அந்த இடத்துல.
அடுத்தது பார்த்தோம்னா தத்ர ஜெயத்தின்னு சொல்கிறோம். அப்போ ஜெயதிங்கிறது என்னன்னா சர்வோத்கர்ஷேன வர்த்தத்தை. ஜெயத்தின்னா என்ன, அவளும் ஏதாவது போரில் போய் இது பண்ணுறாள மங்கம்மாவா அந்த அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை இல்லையா. நான் பிள்ளை லக்ஷ்மி பாய் ஜான்சி அவளை மாதிரியெல்லாம் இல்லை. ஜெயதிங்கிறதுக்கு நம்ம இதில் காவியத்தில் வச்சுருங்கோ சர்வோத்கர்ஷேன வர்த்தத்தைன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். எல்லார காட்டிலும் வசத்தியான ஒரு பொசிஷனில் நிற்கிறா விளங்குறா அப்படின்னு அர்த்தம். அதனால் ஜெயதி தத்ர ஜெயதிங்கிறச்சே பூமியில் அவள் எல்லோரை காட்டிலும் வசத்தியாக விளங்குகிறாள். அப்போது சௌபாகியம் தானே. நல்ல அழகால இருக்கலாம், நான் இப்போ சத்குலத்தில் இருக்கலாம், ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல பாக்கியத்தோடு விளங்கக்கூடியவளாக தானே இருக்கா. அவளுக்கு விதி ஒழுங்காக எழுதியிருக்கார், அதனால தான் அரச குலத்தில் பிறந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியும் ஒரு பொசிஷனில் இருக்கா அவ. அப்படிதான் இதெல்லாம் சாபிப்பிராய விசேஷணம்னு இப்போ இந்த ஜெயதி விசேஷணம் இல்லையே. உங்களுக்கு பீம பூப தனையாங்கிறது ஒண்டி தான் சாபிப்பிராய விசேஷணம். பாக்கி எல்லாமே ஆக்சுவலி அது கூட சாபிப்பிராய விசேஷணம்னு சொல்ல முடியாது. அதை வியங்கியமாக எடுத்துட்டா பெட்டர். ஏன்னா சாபிப்பிராய விசேஷணம்னு சொல்லிட்டேன்னா அது அலங்காரம்னு ஒத்துண்டுறணும். அதுக்கு பதிலாக அதை வஸ்துத்வனின்னு போட்டோம்னா ஒரு படி மேல். இன்னொன்று குமாரிங்கிற பதம் போட்டிருக்கார். குமாரின்னு அவளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தான் சொல்கிறார். இது விசேஷண பதமாக கிடையாதுங்க. குமாரின்னு பெண்ணுன்னு அர்த்தம். இன்னொன்று விவாக யோக்கியத்துவம்ங்கிறது தெரியறது. அதுலேருந்து கடைசியில் போடுற அந்த மதன சஸ்திரம் அமோகம்ங்கிறதுனால இப்போ மன்மதன் அவளை ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு யௌவனம் அவள்கிட்ட இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். ஸோ இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சத்குலே ஜாதத்துவம் அல்லது அனுபம சௌந்தர்யம், இந்த சௌபாகியம், யௌவனம், விவாக யோக்கியத்துவம், இதெல்லாம் உங்களுக்கு வஸ்துத்வனி. இதெல்லாம் வியஜ்யதே இது வஸ்துத்வனி. நம்ம அலங்காரம் பார்த்தோம்னா உங்களுக்கு அமோகம் மதன சஸ்திரம் தமயந்தி அப்படின்னு ஆரோப்பம் இருக்குது, அது ஒரு ரூபகம். அனர்கம் ரத்னம் தமயந்தி அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் உங்களுக்கு ஆரோப்பம் இருக்கிறதுனால ரெண்டும் தனித்தனியாக நிற்கக்கூடிய ரூபகம் இந்த இடத்துல. சரியா? ஸோ ரெண்டு ரூபகம் அண்ட் அந்த ரெண்டு ரூபகமுமே தனித்தனியாக நிற்கிறதுனால சம்சிருஷ்டி அந்த இடத்துல. ஸோ சா புவஹா கிமபி ரத்னம் அனர்கம், ஏதோ ஒரு அனிர்வச்சனமாக இருக்கக்கூடிய ஒரு ரத்னமாக விளங்கக்கூடியவள். அதனால் அது ஒரு ஆரோப்பம் ஆயிடுறது. ரெண்டாவது அமோகம் மதன சஸ்திரம்ங்கும் பொழுது அந்த இடத்துல வீண் போகாமல் இருக்கக்கூடிய யௌவன சஸ்திரம். அந்த இடத்துல ரூபகமும் இருக்குது. அந்த ரூபகத்திலேருந்து உங்களுக்கு யௌவனம் வெஜ்யத்தே ஆகையினால அது வஸ்துத்வனியாகவும் மாறுறது. ஸோ இத்தனை இதில் இந்த வஸ்துத்வனியெல்லாம் சொல்கிறச்சே 10 அட்ஜெக்டிவ் வருது நமக்கு தெரியறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீம பூபதனையாங்கிறதுனால உங்களுக்கு சத்குலே ஜாதா அப்படிங்கிறது தெரியறது, அது ஒன்று. அடுத்தது இப்போ சௌபாகியமும் தெரியறது, சௌந்தர்யம் தெரியறது, கிமபி அப்படின்னு அனிர்வச்சனீய சௌந்தர்யம் தெரியறது. இல்லை ஜெயதிங்கிறச்சே உங்களுக்கு சௌபாகியம் தெரியறது, குமாரினா விவாக யோகியத்துவம், அதுக்கப்புறம் மதன சாஸ்திரம்ங்கிறச்சே இது 5மே 5 வஸ்துத்வனின்னு சொல்ல மாட்டா. இதிலேருந்து தெரியக்கூடிய வஸ்து என்ன அப்படின்னா ஜாத்தியேக வச்சனம் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கணும். இது மொத்தமாகவே இது சர்வம் வியஜ்யத்தே தஸ்மாத் அத்திர வஸ்துத்வனிகி வர்த்தத்தேன்னு தான் நம்ம யூஸ்வலி எக்ஸ்ப்ரெஷன் அப்படி தான் சொல்கிறது. இது 10 வஸ்துத்வனி இருக்குதுன்னு சொல்கிறது கிடையாது. அதனால் அது ஒரே துவனி அங்கே இருக்குது. சரியா? சிம்பிள் ஸ்லோகம் சுலபமாக இருந்தாலும் உட்பொருள் பெருசு. அதுதான் சா புவஹ் கிமபி ரத்னம் அனர்கம் பூஷணம் ஜெயதி தத்ர குமாரி பீம பூபதனயா தமயந்தி நாம யா மதன சஸ்திரம் அமோகம். இன்ட்ரடக்ஷன். ஏன் அரசர்கள் வரல அப்படிங்கும் பொழுது ஜகத்தில் இளைஞர்களுக்கு ஒரு சந்தோஷகரமான விஷயம் நடக்கிறது. தனமயந்தின்னு ஒருத்தி இருக்காளோ இல்லையோ அப்படின்னு கதை ஆரம்பிக்கிறாருங்க. அதான் சம்பிரதி பிரதிமுகூர்த்தம் அபூர்வா காபி யௌவனஜவேன பவந்தி ஆஷிகம் சுகிருதசாரபிருதே சா குவாபி யூனி பஜதே கில பாவம். இப்போ என்னன்னா அவ அந்த யௌவன பருவத்தினுடைய வேகத்தினால ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முகூர்த்தமும் அவள் பார்க்கறதுக்கு ஒரு அபூர்வமாக இருந்துட்டுருக்கா.
ஒரு ஒரு மாறுதல்கள் அவளிடத்துல ஏற்படுறது. மேலும் அவளுடைய அந்த ஹாவ்பாவம்போம் ஹிந்தியில. அது வந்து அவளுடைய ஒரு ஜெஸ்டர்ஸ், அபிநயங்கள், அவ பிடிக்கிற அபிநயங்கள் எல்லாம் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அதனால அவ வந்து பிரதி முகூர்த்தம், ஒவ்வொரு முகூர்த்தே ஒவ்வொரு 1.5 மணி நேரம் தாண்டும் பொழுது என்னமோ, ஓ இது வந்து முன்னாடியை விட இன்னும் அழகா இருக்கிற மாதிரி இருக்காளே, இன்னும் வித்தியாசமா இருக்காளே அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த யவ்வனத்தினுடைய பரிமளிப்பு இது தமயந்தியின் இடத்துல அப்படி இருக்கான். அப்படி இருந்து கொண்டு சம்பிரதி சா அந்த தமயந்தியானவள் இப்பொழுது யவ்வன ஜவேன யவ்வனத்தினுடைய வேகத்தினால அதாவது பருவத்துக்கு வரும் பொழுது சடார்னு அந்த குழந்தை வந்து ஐயோ பெருசாயிடுதே அப்படின்னு தோணும் நமக்கு. குழந்தை ஆற்றுல இருக்கும்பொழுது நேற்று வரைக்கும் குழந்தையா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கே அப்படிமோ, டகால்னு ஒரு ஒரு இளமை வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த பருவம்ங்கிறது வர்றது இருக்க பாருங்கோ. என்னமோ அது மாட்டுக்கு மெதுவாக அதோட வேகத்தில் தான் வர்றது. அது ஒன்றும் பெருசாக ஃபாஸ்ட்டாக வருது ஸ்லோவாக வருதுன்னெலாம் கிடையாது. ஆனால் அந்த யவ்வனத்தினுடைய வேகம்ங்கும் பொழுது ஆற்றல்னு எடுத்துக்கணும். அந்த அந்த யவ்வனத்தினுடைய ஒரு பிரபாவத்தினால பிரதி முகூர்த்தம் ஒவ்வொரு முகூர்த்தமும் காப்பி அபூர்வா பவந்தி சதி. அவள் வந்து ஒரு ஒரு அபூர்வமாக தோற்றத்தில் இருந்து கொண்டு ஆஷிகம் சுக்ருத சார பிருதே குவாபி யூனி பாவம் பஜதே கில. ஆஷிகம் அப்படின்னா தலைவரையில் எதிலிருந்துங்கிறத போடலை இந்த இடத்துல. நம்ம வந்து பாத அங்குஷ்டாத்து, சில வியாக்கியாத்தாலாம் வந்து பாத அங்குஷ்ட நகாத்துன்னு போடுறார். அதாவது அந்த நகம் கால் நகத்திலேருந்து தலை முடி வரையில் ஷிகான்னு சொல்கிறதுனால இல்லையா, அது வரையில் ஏதோ ஒரு இளைஞன் வந்து இளைஞனிடத்தில் அவ பாவத்தை வைத்திருக்கிறாள். யார் என்னன்னு ஒன்றும் பெருசாக சொல்லலை. இவர் இப்படி வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இந்திரனுக்கு போட்டால் தான் ஆவல் தூண்டும். அவளுக்கு நலனை பிடிக்குமா, அதனால நீ போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டா வேஸ்ட் ஆச்சே அந்த இடத்துல. அப்புறம் இது இந்த இந்த பூர வீட்டுக்கே இருக்காதே அங்கே. அதனால் சொல்கிறச்சேயே எப்படி ஒரு சஸ்பென்ஸோடு இருக்கணுங்கிறது தான். இந்த சீரியல்லாம் முடிக்கிறச்சே ஒரு கிளிஃப் ஹேங்கரில் போட்டு வைப்பா அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு மூவிஸ் வந்து 3 சீரீஸ் மூவியாக இருந்ததுன்னா ஒரு மூவி முடிகிறச்சே ஒரு கிளிஃப் ஹேங்கர் போடுவா, கொக்கி போட்டு வைக்கிற மாதிரி. உடனே நமக்கு வந்து அடுத்தது கேட்கணும்னு ஆவலாக இருக்குமோ இல்லையா, அந்த மாதிரி இந்திரனை போட்டு வாங்குறார். சம்பிரதி பிரதிமுகூர்த்தம் அபூர்வா காப்பி யவ்வன ஜவேன பவந்தி. இவ என்ன பண்ணுறா, சுக்ருத சாரபிருதே யூனி, யாரோ ஒரு யுவா அவனிடத்தில், யுவா அதனுடைய சப்தமி விபக்தி யூனி, ஒரு யுவகே தருணே ஒரு இளைஞனிடத்தில். அந்த இளைஞன் எப்படி இருக்கான்னா சுகிருதத்தினுடைய சாரத்தை தரித்தவன். தமயந்தி அவனை விரும்புகிறானாலே அவன் குடுப்பினை எப்படி யோசிச்சு பாருங்க. அதுதான் அந்த சுக்ருதம்ங்கிறது குடுப்பினைங்கிற கொடுத்து வச்சுருக்கோங்கிறான். கொடுத்து வைக்கிறதுனா என்ன, நம்ம ஏற்கனவே பண்ண காரியத்தை அபூர்வமாக கொடுத்து வச்சுருக்கோம் நம்மளுடைய கர்மா பேலன்ஸ் ஷீட்டில். அதுதான் கொடுத்து வைத்ததுன்னு அர்த்தம். இந்த சுக்ருதம் அப்படின்னா நல்ல செயல்கள், விச் இஸ் ஒரு புண்ணியமாக நமக்கு வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ அந்த சுக்ருத சாரம் இருக்கே, அந்த சாரத்தை தரிப்பவனாக இருப்பவன். அதனால்தான் சுக்ருத சார பிருத்துன்னு தரிப்பவனுங்கிறத விட பூர்ணேன்னு எடுத்துக்கிட்டு இருக்கார். பிருத்தகானா சுக்ருத சாரேன பூர்ணகா. இல்லைன்னா தமயந்தி அவனை விரும்ப மாட்டான். அதாவது எல்லாருக்கும் தமயந்தியை பிடிக்கும். எனக்கு வந்து பிரசிடெண்ட்டை தெரியும், பிரசிடெண்ட்டுக்கு என்ன தெரியுமாங்கிறது தானே எங்கள் பாயிண்ட்டு. அவர் மனசில் யார் இருக்காளோ அவருக்கு வந்து ஒரு சுக்ருதம் ஜாஸ்திங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஏன் சுதாமா கத்தனை வேல்யூ, எவ்வளவு நண்பர்கள் இருந்தா கண்ணனுக்கு, வேற யாரையுமே அத்தனை பெருசாக நட்புக்கு நம்ம வந்து ஒரு இலக்கணமாக சொல்கிறது வந்து சுதாமாவை தானே சொல்கிறோம். ஏன்னா சுதாமா கண்ணனுடைய மனசில் இருக்கார். அதனால் இங்கேயும் வந்து தமயந்தியனுடைய மனசில் இருக்கிறவன் இருக்கானே, அந்த யுவக்கனுக்கு வந்து எவ்வளவு சுகிருத்தனுடைய பூர்த்தி அவனிடத்தில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கோ. அதனால் சுக்ருத சார பிருதே, சுக்ருதத்தினுடைய சாரத்தினால் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு யூனி, குவாபி யூனி. அங்கேயும் ஒரு கேள்விக்குறி தான். ஏதோ ஒரு
பேர் தெரியாதவன், அவனிடத்தில் அந்த இளைஞனிடத்தில் ஆஷிகம் காலிலேருந்து ஆரம்பித்து தலைமுடி வரையில் பாவம் பஜதே அப்படின்னா பிரேம பஜதே ஒரு ஒரு ஆசையை வைக்கிறாள் இல்லையா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேங்கிறார் நாரதர் இங்கே. ஸோ சம்பிரதி பிரதிமுகூர்த்தம் அபூர்வா காபி யௌவன ஜவேன பவந்தி ஆஷிகம் சுகிருத சாரபிருதே சா குவாபி யூனி பஜதே கில. சம்பிரதி பிரதிமுகூர்த்தம் அபூர்வா காப்பி யௌவனஜனேன பவந்தி சுகிருதசாரபிருதே யூனி குவாபி. குவாங்கிறது உங்களுக்கு வந்து சப்தமி அர்த்தே போடுற ஒரு அவ்யயம், அது தத்தித் அவ்யயம். ஸோ குவாபி ஏதோ ஒரு யூனி ஒரு யுவக்கன், அவன் எப்படி இருக்கான்னா ஹீ இஸ் ஃபில்டு வித் ஒரு சுக்ருதம், அவனுக்கு சுக்ருதத்தினுடைய ஏராளத்தனத்தினால பூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனிடத்தில் அவ பாவம் வைக்கலையா, வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி கில அப்படின்னு ஏதோ நான் வந்து காத்து வாக்கில் கேட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நாரதர். ஸோ சம்பிரதி பிரதிமுகூர்த்தம் அபூர்வா காபி யௌவன ஜவேன பவந்தி ஆஷிகம் சுகிருதசார பிருதே சா குவாபி யூனி பஜதே கில பாவம். உடனே இந்திரனுக்கு கியூரியாசிட்டி வரலாம். நீ கேட்ப என்ன, உன்னோட உதடு அப்படியே துடிக்கிறது, யாருடா அதுன்னு நீ கேட்கணும்னு விரும்புகிற மாதிரி எனக்கு தோன்றது, ஆனால் பாதியிலேயே நிறுத்திட்ட, இந்த ஆயாசம் பண்ணாத, இது வந்து வெறும் பரிசிரமாய இந்த மாதிரி நீ வந்து உன்னை ஆயாசப்படுத்திக்காத, கேட்காத கேள்வியை அப்படிங்கிறார் நாரதர். கான்வர்சேஷனலாக கண்டினியூஸாக பார்க்கணும், அப்போ தான் இது வந்து உங்களுக்கு புரியும். ஸோ கத்தியத்தே ந கதமஸ்ஸஹா இதி त्वं मां विवक्षुरसि किं चलदोष्टः अर्धवर्त्मनि रुणत्सि न पृच्छां निर्गमेण न परिश्रमय एनाम्. सः कथमः कथ्यतेन, அவன் யாருன்னு சொல்லலையே. இது ஃபுல்லாக இந்த ஸ்லோகம் பூரா உங்களுக்கு வந்து காக்கு அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதாவது அவன் சஹா கதமஹா, அவன் எவன், இதி ந கத்தியத்தே சொல்லலையே நீங்கள் அப்படின்னு. இது சலதோஷ்டகா, அந்த உதடு துடிக்கிறவனான நீ, இந்த சலதோஷ்டகா துவம்ங்கிறது இந்திரனை குறிக்கிறது. சலதோஷ்டகா அசைகின்ற உதட்டை கொண்டவனான துவம் நீ, மாம் விவக்ஷுகு கிம் மாம் விவக்ஷுகு அசி, என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறவனாக இருக்கிறாயா, வக்தும் இச்சுகு விவக்ஷுகு கேட்கணும்னு ஆசைப்படுறவன். ஸோ சஹா கதமஹா ந கத்தியதே, அவன் யாருன்னு சொல்லலையே நீ, குவாபி யூனின்னுட்டு ஒரு கொஸ்டின் மார்க்லன்னா விட்டேள் நீங்கள் அப்படின்னா, அவன் அந்த ஒரு பாக்கியம் செஞ்ச இளைஞன் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு நீ கேட்குற மாதிரி இருக்கே. கிம் விவக்ஷுகு அசி, நீ கேட்குற மாதிரி இருக்கியா என்ன. அர்த்தவர்த்மனி ருணத்சி பிரிச்சாம், அர்த்த வர்த்மனி பிரிச்சாம் ந ருணத்சி, பாதியிலேயே நிறுத்திட்டல்ல. அந்த ந ருணத்சின்னா நிறுத்தல்ல அப்படிங்கிறது டைரெக்டாக நிஷேதத்தில் போய் நிற்காது. ருணத்சி ஏவ அப்படின்னா இப்போ நிவாரயசி ஏவ, உன்னுடைய கேள்வியை அர்த்த வர்த்மனி பாதி வழியிலேயே ருணத்சி அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். காக்கு சொன்னேன் இல்லையா, அதனால் பாதி கேட்குறச்சையே நிறுத்தலை இல்லை அப்படின்னு, அந்த இல்லைங்கிறது தான் இங்கே. அப்படி கேட்குறச்சு அப்படின்னு நிறுத்தலை இல்லை அப்படின்னா நிறுத்திட்டியே அப்படின்னு அர்த்தம். நிர்கமேண ஏனாம் நிர்கமேண ந பரிசிரமய, அது பாரு அந்த பாதி வாரத்துக்கு அந்த கேள்வி உள்ளே உட்காந்துருக்குன்னு எனக்கு தெரியும், யார் அவன்னு கேட்கறதுக்கு. அந்த கேள்வியை கொண்டு வருவதற்கு ஒரு எஃபர்ட் போடாத, ந பரிசிரமைய, உன்னை ஆயாசப்படுத்திக்காத. ஏனாம்ங்கிறது பிரிச்சாம், அந்த பிரश्னத்தை நிர்கமேண கொண்டு வருவதனால் ஆத்மானம் ந பரிசிரமய, உன்னை நீயே வந்து ஒரு ஆயாசப்படுத்தி கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல. புரியுறதா? சாதாரண ஸ்லோகம், இன்னும் இது இல்லை. ஆனால் இங்கே வந்து இது எடுத்துக்கணும், காவியலிங்கம் அலங்காரம் எடுத்துக்கோங்க. சலதோஷ்டகாங்கிறதுனால தான் விவக்ஷுகுன்னு தெரியறது அந்த இடத்துல. ஸோ பதார்த்த ஹேத்துக்கும் காவியலிங்கம். உதடு துடிக்கிறதுங்கிறதுலேருந்தே விவக்ஷுகு பேச விரும்புகிறான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியறதோ இல்லையோ, அதனால சமர்த்தனியஸ்ய அர்த்தஸ்ய சமர்த்தனம் காவியலிங்கம். சரியா?
ம். அவன் ரொம்ப நல்லா ஆ என்னது? ரொம்ப நல்லா இருக்கு இது. அப்படியே அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து எங்க வேணா போடலாம் இந்த ஸ்லோகத்தை. ஏதோ ஒரு சகி இன்னொரு சகி கிட்ட பேசுறா, எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. ஆ. இல்ல அக்கா போரு. ஆ. அது பேசணுங்கிறியா? இரு இரு. பாதியிலே நிறுத்திக்கோ. தேவையில்லாத கேட்காத அப்படின்னு நானே சொல்லிடுறேன். எனக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்தது வரப்போகிறது. கத்தியதே ந கதமஸ் இது துவம் மாம் விவக்ஷு ரசி கிம் சலதோஷ்டா அர்த்தவர்த்மனி ருணத்சி ந பிருச்சாம் நிர்கமேண ந பரிஸ்ரமய ஏனாம் யத் பத யத் பதாவதிஹ அணுஹ பரமஹ சா யோகதீரபி ந பஷ்யதி யஸ்மாத் பாலயா நிஜமனः பரமாணோ ஹ்ரீதரீஷய ஹரீகிருதம் ஏனம். அதாவது இந்த இந்த மனசுங்கிறது பரமாணு, இந்த யோக தீகிங்கிறது இருக்கே, அதாவது யோகியினுடைய ஒரு புத்தி இருக்கு பாருங்க. தன்னை பற்றி நாரதரை வச்சுக்கோங்க. நாரதர் தன்னை பற்றி சொல்லிக்கிறது இங்கே. ஒரு யோகியினோட புத்திக்கு கூட லிமிட்டேஷன்ஸ் உண்டுப்பா. பரமாணு வரைக்கும் தான் போக முடியும். பரமாணுவை விட சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய வஸ்துவை எப்படி அது புரிஞ்சுக்கும்? இது என்ன சம்பந்தம் இங்கே? இப்போ முதல் லைன் பார்த்தேன்னா, சா யோக தீஹி அப்படி யோகி தீஹி, யோகியினுடைய புத்தி கூட யத் பத அவதிஹி பரமஹ அணுஹு, பரமஹ அணுஹு யத் பத அவதிஹி யஸ்யாஹ பதாவதிஹி பரமாணுஹு வர்த்ததே சா யோகதீஹி அப்படி அப்படி முதல்ல எடுத்துக்கணும். ஸோ எந்த எஸ்யாக எந்த ஒரு புத்தியினுடைய பந்தாக இருக்கே, அந்த பந்தா அந்த பதா அவதிஹி, அந்த ஒரு மார்க்கஸ்ய அவதிஹி, மார்க்கத்தினுடைய அவதி எல்லை பூதம் எதுவோ அது வந்து பரமாணு. ஒரு வஸ்து பார்த்துட்டே வரோம். இப்போ பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய வஸ்துவில் திரசரேணு தான் நமக்கு வந்து பிரத்யட்ச விஷயமாக ஆகிறதுங்கிறோம். திரசரேணுங்கிறது திரணுக்கம். ஸோ 2 பரமாணு சேர்ந்தால் ஒரு துவணுக்கம், 3 துவணுக்கம் சேர்ந்தால் ஒரு திரேணுக்கம். அந்த திரேணுக்கம் தான் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் 4 திரேணுக்கம் சேர்ந்து சதுரணுக்கம்லாம் வருது. ஆனால் திரேணுக்கம்ங்கிறது தான் இந்த இந்த இப்போ சூரிய வெளிச்சத்தில் வரக்கூடிய பொடிப்பொடியாக நமக்கு பறக்கிறதோ இல்லையோ, அந்த பொடிப்பொடியாக இருக்கிறதுக்கு பேர் திரசரேணுன்னு பேர். இங்கிலீஷில் கூட ஏதோ பேர் இருக்குது. அந்த திரசரேணு இருக்குது, அது வந்து அதுதான் நமக்கு பிரத்யக்ஷ விஷயமுங்கிறோம். இப்போ யோகஜ பிரத்யக்ஷத்தில் துவணுக்கம் பரமாணு வரைக்கும் அந்த புத்தியால், யோகியனுடைய புத்தியால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உலகத்தினுடைய கிரியேஷன் ஸ்டார்டட் வித் பரமாணு. அப்போது யத் பத அவதிஹி, எந்த ஒரு புத்தி யோகிகளுடைய புத்தியினுடைய மார்க்கம் இருக்கே, அந்த மார்க்கத்தினுடைய எல்லைங்கிறது பரமாணு. பரமாணு பரமஹா அணுகும் அந்த புத்தி இருக்கு பாருங்கோ. அது கூட இந்த பெண்ணுடைய மனசுங்கிற பரமாணுக்கு பற்றி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்கிறார். ஏன் சொல்கிறேன் கேளுங்கோ. மனசுங்கிறது பரமாணு இவனை பொறுத்தவரையில் தர்க்கசாஸ்திரத்தில். ஸோ மனசுங்கிற பரமாணு இருக்கு, அது அந்த பரமாணு லெவல் வரைக்கும் தான் யோகியனுடைய புத்திக்கு போக முடியும். இவன் என்ன பண்ணியிருக்கா, அந்த அந்த இளைஞனை கொண்டு போய் அந்த பரமாணுக்குள்ள ஒரு குகைக்குள்ள சிங்கத்தை வைக்கிற மாதிரி அவளுடைய மனசுங்கிற பரமாணு தான் ஒரு குகையாக இருக்கான். அந்த குகைக்குள்ளே போய் இவனுடைய ஐடென்டிட்டியை கொண்டு போய் உட்காத்தி வச்சுட்டா. அப்போது அந்த மனுஷனுடைய ஐடென்டிட்டி வந்து இட் ஹஸ் பிகம் ஸ்மாலர் தென் பரமாணு. அப்போ எப்படி யோகியனுடைய புத்தி போக முடியும்? அவன் எனக்கு தெரியாது. இந்த லாஜிக்கை வந்து எதிர்த்து இந்திரனால் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு லாஜிக்னா கொடுத்துட்டார் நைஷதக்காரர் சொல்லியிருக்கார். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த ஸ்லோகம். சா யோகதீஹி அப்படி பாலயா நிஜ மனஃ பரமாணோ ஹ்ரீதரீஷய ஹரீகிருதம் ஏனம் யஸ்மாத் ந பஷ்யதி, எந்த காரணத்தினால அவனால் கூட பார்க்க முடியாதோ. அதாவது யோக தீஹி அப்படி சென்டென்ஸ் எப்படின்னா, யோகிகளினுடைய யோகன்னே சொல்லிட்டு இருக்கேன், யோகியினுடைய புத்தியானது ஏனம் அவளுடைய மனசில் வந்து ஒரு சிங்கம் போல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இளைஞனை ந பஷ்யதி பார்க்கவில்லையோ, எந்த காரணத்தினால பார்க்க முடியாதோ, தஸ்மாத்து அந்த காரணத்தினால நீ வந்து உன்னுடைய கேள்வியை அடக்கு அப்படிங்கிறார். புரியுமா? அன்வயம் வார்த்தைக்கு வார்த்தை வரணுமே. பாலையா அந்த பெண்ணினால் மனதில் நிஜ மனஃ பரமாணு, தன்னுடைய மனசுங்கிற பரமாணுவில்
ஹ்ரீ தரி ஷய ஹரீகிருதம். அவளுடைய அந்த மனசுங்கிற பரமாணுவில் ஒரு குகை இருக்கான். அந்த குகை என்னன்னா வெட்கம்ங்கிற ஒரு குகை. ஹ்ரீ ஏவ தரி. ஸோ ஹ்ரீதரி, அந்த ஹ்ரீதர்யாம் ஷேதே இது ஹ்ரீதரி ஷயா. எது? அந்த வெட்கம் எனும் ஒரு குகையில் வசிக்கக்கூடியதான ஹரி. ஹரிங்கிறது இங்கே ஒரு சிங்கம். அந்த சிங்கமாக ஆக்கப்பட்டவன் ஒரு இளைஞன். ஸோ ஸ்வீயந்தம் அந்த இடத்துல அஹரி ஹரி கிருதம். ஸோ ஆக்சுவலி அஹ்ரீதரீஷய ஹரி அது வரைக்கும் ஒரு ஒரு சமஸ்த பதமாக பண்ணி அதுக்கு மேலே பண்ணணும். ஓகே, அதே டவுட் தான் கேட்கறேன். முதல்லயே பண்ணிட முடியாது. அஹரி ஹரி கிருத்தம் வர முடியாது. நீ ஹ்ரீதரீஷயா ஹரிஹி அதை முதல்ல கர்மதாரியம் பண்ணிடும். குறைச்சு சொல்ற மாதிரி. ஆமாம் ஆமாம். அதனால் முதல்ல வந்து அவன் சிங்கங்கிறத போட்டுருணும், அதுக்கப்புறம் அந்த சுயந்தத்தை கொண்டு வரணும். அதான் அர்த்தம் அழகாக வரும். ஸோ அடுத்தா எத் பதாவதி என்ன என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க. இதில் வந்து அலங்காரம் அந்த ஹ்ரீ ஏவ தரிங்கிற இடத்துல ரூபகம். அந்த அந்த தரி ஆரோப்பம் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அந்த இளைஞன் சிங்கம் போல. நம்ம ஜென்ரலி புருஷ சிம்ஹாங்கிறது நார்மலாக ஒத்துன்றுவோம் இல்லையா? அது வந்து நார்மலாக இருக்குது. அவனை வந்து புருஷ சிம்ஹான்னு சொன்னதுனால இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அனதர் ரூபகம். அதனால ஹ்ரியாம் தரித்வ ஆரோபா. ஸோ அந்த புருஷனிடத்தில் ஒரு ஹரி அதாவது சிம்ஹ ஆரோபத்துக்கு வந்து இந்த ஹ்ரீதரி ஆரோபகாங்கிறது நிமித்தமாக போய்டுறது. அதனால பரம்பரித்த ரூபகம் அதுக்காக சொல்ல வந்தேன். சரியா? இவன் புருஷ சிம்ஹான்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? சிரேஷ்டகான்னு தானே அர்த்தம். அப்போ தமயந்தியினுடைய மனசில் போய் அவள் வெட்கத்தினால ஒருத்தனை ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு யோசிச்சு பாருன்னுட்டு அந்த இளைஞனுடைய சிரேஷ்டத்துவம் அங்கே வஸ்து துணியாக எடுத்துக்கலாம். சரியா? यत्पथावधिर अणुः परमाणः यत्पथावधिः अणुः परमः सा योगधीरपि न पश्यति यस्मात् बालया निजमनः परमाणौ ह्रीदरी शय हरीकृतम् एनं. சந்தேகம் இருக்கா? இல்லையா? சரி, முதல்ல வந்து சித சத்திரித கீர்த்தி மண்டலகன்னு சொல்றாரு. அவ்வளோ கீர்த்தி இருக்கிறவனா இத்தினூண்டு ஒரு மனசுக்குள்ள அவன் அடக்கி வச்சுட்டா. அது வெட்கத்தினால இல்லையா? அவன் வெளியில சொல்லலை. சரி, அவனுடைய புகழ் இருக்கலாம், அவ வந்து மனசுக்குள்ள வச்சுன்னு இருக்கா. அதை வந்து இவர் யோகியா இருந்தாலும் இவருடைய புத்தியால் அவரால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா தட் ஐடென்டிட்டி ஹஸ் பிகம் ஸ்மாலர் தென் பரமாணு. யாரையோ நினைச்சுட்டு இருக்காங்கிற அளவுக்கு தெரியறது. ஏன்னா அவளுடைய அந்த விரகதாபத்தினுடைய இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுடுத்து. ரைட்டா? அவளை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக இது சுயம்பரம் வைக்கணும் தானே டிசைட் பண்ணியிருக்கார் இல்லையா? சா ஷரஸ்ய குசுமஸ்ய ஷரவ்யம் சூச்சிதா விரக வாச்சிபிர் அங்கைஹி. அதை தான் இங்கே சொல்கிறார். தாத சித்தம் அப்படி தாத்து அதத்த ஸ்வஸ்வயம்பரமகாய சகாயம். இப்போது அவ மனசில் யாரோ இருக்காங்கிறது பரமாணு, அந்த பரமாணுக்குள்ள ஒரு சிங்கத்தை, அதுவே ஒரு வெட்கம்ங்கிற ஒரு குகை, அந்த குகைக்குள்ள இந்த இளைஞனுங்கிற ஒரு சிங்கம். இத்தனை தூரம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கலாமா இல்லையோ இந்திரன்? she indicated all of these thingsங்கிறது தான் இங்கே அடுத்த ஸ்லோகத்தில். சா குசுமஸ்ய ஷரஸ்ய ஷரவ்யம் சூச்சிதா. எதனால்? சா சூச்சிதா, அவள் வந்து அவளுடைய அதாவது ஷரவ்யம் சூச்சிதா சா அங்கைஹி சூச்சிதா, தன்னுடைய அங்கங்கள்னால அவள் வந்து காண்பிக்கப்பட்டது. தன்னுடைய அங்கங்கள்னால என்ன காண்பிக்கப்பட்டது அப்படின்னா சாயேவ குசுமசரஸ்ய ஷரவ்யம் அதாவது லக்ஷ்யம் இது சூச்சிதா. எதனால்? விரக வாச்சிபிகி அங்கைஹி, அவளுடைய அங்கத்திலெல்லாம் வந்து ஒரு மெலிந்த தன்மை, ஒரு இந்த பசலை நோய் காரணமாக அப்படியே வந்து ஒரு வெளிர்ந்த முகம், பாண்டுத்துவம், கிருஷத்துவம், இதெல்லாம் வந்து விரகத்தை கூறுகின்றதாக இருக்கும் அங்கங்களினால் குசுமஸ்ய ஷரஸ்ய புஷ்பங்களை
பானமாக வைத்து கொண்டிருக்கும் அந்த மதனன் இருக்கானே மன்மதன், அவனுக்கு அல்லது புஷ்பபானத்திற்கு ஷரவ்யம் லட்சியமாக லட்சியம் என்று சூச்சிதா. அந்த சூச்சிதாங்கிறது சாங்கிறது கர்த்தரி கர்மணி, அது எப்படி ஒட்டி வரும் வரேன். அங்கங்களினால் ஞாபிதா சா. ஓகே, லக்ஷ்யம் இது ஞாபிதா, அதனால் ஓகே சா ஏவ ஞாபிதா சூச்சிதா சூச்சயதி அப்படின்னு. ஸோ சா சூச்சிதா அங்கானி தாம் ஷரவ்யம் சூச்சயந்தி அப்படி வந்து எடுத்துக்கணும். அதனால் சா ஏவ ஷரவ்யத்வேன சூச்சிதா. புரியுறதா? எனக்கு தான் புரியலையோ? சரி. விரகவாச்சிபிகி, விரகத்தை கூறுகின்றதான அங்கங்களை கொண்டு, அங்கங்களினால், அதாவது அவளுடைய அங்கத்தை பார்த்தாலே அவள் வந்து மன்மதாவஸ்தையில் தவிச்சுன்னு இருக்காங்கிறது தெரியறது நமக்கு. அதனால் மன்மதனுடைய அம்புக்கு லட்சியமாக ஆகிறா அப்படின்னு புரிஞ்சுது. அது புரிஞ்சுட்ட உடனே ஸ்வயம்பரமகாய தாத்தச்சித்தமபி தாத்துஹு சகாயம் அதத்த. அந்த பெண் என்ன பண்ணான்னா உடனே அகரோத் அவளுடைய அப்பாவனுடைய சித்தத்தையும் மனதையும் தாத்துஹு சகாயம் விதாத்தா அதாவது விதியினுடைய சகாயமாக ஸ்வயம்பரம் தன்னுடைய ஸ்வயம்பரம் எனும் உற்சவத்திற்கு அப்பாவனுடைய மனதை விதிக்கு சகாயமாக செய்தாள். அதத்தன அகரோத் இத்தியர்த்தா. ஸோ இப்போ என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? விதிக்கு சகாயம்னா இல்லை பிரம்மனுக்கு சகாயமாகன்னா என்ன? பிரம்மாவுக்கு வந்து தான் ஒரு இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியை ஏற்படுத்தியிருக்கோம், அந்த சிருஷ்டி வீண் போகக்கூடாது. சமேன சஹா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யோக்கியம் யோக்கியேன யோஜயத்துங்கிற மாதிரி ஒரு நல்ல அழகான பெண்ணுங்கிறவள் அவளுக்கு எப்போ அழகான ஒரு பொலிவுன்னா ஒரு அழகான ஒரு மனுஷனோட அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் ரெண்டுக்கும் பொருத்தமாக அங்கே விளங்கும். அதுதான் வந்து பகவானுடைய ஒரு ஒரு சிருஷ்டியினுடைய ஒரு பிரதிஜையே. அதுதான் பிரஜா உற்பத்தி தான் இந்த சிருஷ்டியினுடைய ஒரு பிரதிஜை. அப்போ பிரம்மாவனுடைய மனசில் என்ன இருக்கணும்? இப்பேற்பட்ட ஒரு சிருஷ்டியை நம்ம உற்பத்தி செய்திருக்கோமே எனில் அதற்கு உகந்த ஒரு ஒரு கணவன் அடையணுமா இல்லையா? அப்போது அந்த தாத்துஹு சகாயம் பிரம்மாவனுடைய சகாயமாக இப்போ எது மாறித்து? இவளுடைய தந்தையனுடைய சித்தம், அதாவது பீமனுடைய சித்தமானது மனதானது பிரம்மாவுக்கு சகாயமாக ஆகிவிட்டது. எந்த காரியத்தில்? ஸ்வயம்பர மகாய தன்னுடைய ஸ்வயம்பர எனும் உற்சவத்திற்காக, அந்த உற்சவத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக, அந்த அந்த ஸ்வயம்பரத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அவள் அப்பா மனசில் இந்த மாதிரி ஒரு பாவனை உதித்தது. இதுதான் வந்து பிரம்மாவும் தீர்மானம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை உற்பத்தி செய்து அப்படின்னு அவருக்கும் தோணிற்று. அதுதான் அங்கே பாவம். சரியா? அன்வயம் வந்ததா? ஆமாம், ஓகே. அவளே ஆமாம், முதல்ல வந்து அமோகம் சஸ்திரம் அவள் தான் வெப்பனாக இருந்தா. இப்போ ஷீ இஸ் த டார்கெட் ஆஃப் இது. ஏன்னா ஷீ இஸ் த வெப்பன் வென் மற்றவாளை கன்சிடர் பண்ணும் பொழுது இவ தான் அமோகம் சஸ்திரமாக மற்றவாளுக்கு ஆகிறா. ஏன்னா அங்கே வந்து மன்மதன் வந்து வேட்டையாடுறதுக்கு சௌரியமாக எடுத்துங்க போகிறார் பின்னாடி, அது போது கரெக்டாக இருக்கும். இவ தான் வந்து அம்பா ஆகிறா அந்த சமயத்தில். இதுதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்டான பரஸ்பர அனுராகத்தும் பொழுது எப்படின்னா, நாயக்கனுக்கு இருக்கிற அனுராகத்துக்கு நாயிகா உங்களுக்கு ஷரமா ஆகிறா, நாயக்கன் ஷரவ்யனா ஆகிறான். ஷரவ்யங்கிறச்சு லட்சியம். அதே நான் ஒரு நிமிஷம், இன்னைக்கு என்னமோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, சாரி. நாயக்கனுக்கு இருக்கிற ஒரு அனுராகத்திற்கு நாயிகா ஷரமா ஆகிறா, அதாவது அம்பா ஆகிறா, நாயக்கன் லட்சியமாக ஆகிறான். நாயிகா லட்சியம் ஆகிறா, நாயக்கன் அம்பா ஆயிடுறோம். அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இங்கே இவ தவிக்கிறா, ஏதோ ஒரு இளைஞனை மனசில் நினச்சிட்டு அவளுக்கு வந்து அந்த மன்மதாவஸ்தை இருக்கிறதுனால ஷீ பிகம்ஸ் த டார்கெட் ஆஃப் மன்மதன். சரியா? ஷா ஷரஸ்ய குசுமஸ்ய ஷரவ்யம் சூச்சிதா விரஹ வாச்சிபிஹி அங்கைஹி தாத்தசித்தமபி தாத்துஹு அதத்த ஸ்வயம்பரமகாய சகாயம். அடுத்தது மன்மதாய யதத அதித ராஜ்ஞாம்
ஹூதி தூத்திய விதயே விதிஹி ஆக்ஞாம் தேன தத் பரவசாக பிருத்திவீஷாக சங்கரம் கரம் இவ ஆகலயந்தி. இதெல்லாம் சரி, யாரையோன்னா மனசில் அவ வச்சுன்னு இருக்கா. அப்போ வச்சுட்டு இருக்கும் பொழுது மற்ற அரசர்களுக்கெல்லாம் என்னங்கும் பொழுது இல்லைல்ல, அந்த அந்த ராஜாவினுடைய மனசில் ஸ்வயம்பரத்தை நடத்தணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை புகுத்திருக்கா. அதனால அவர் ஸ்வயம்பரம் நடத்த போகிறார். அந்த ஸ்வயம்பரத்துக்கு விதிக்கே சகாயம், அதாவது பிரம்மாவுக்கு சகாயம் பண்ணுற மாதிரி அந்த அந்த மனசு, அதாவது பீமனுடைய மனசுங்கிறது இருக்குது. அப்போ இங்கே வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரம்மா? பிரம்மா தான் இப்போது எல்லாருக்கும் அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறாராம். மன்மத அத பிறகு விதிஹி பிரம்மாவானவர் ராஜ்ஞாம் ஹூதி தூத்திய விதையே மன்மதாய எது ஆக்ஞாம் அதித. இது பிரம்மா அனுப்புகிறார்னா இதெல்லாம் ஒரு ஒரு இமேஜினேஷன். அங்கே மன்மதன் போய் ஒவ்வொரு அரசனுடைய மனசில் இருக்கான்னாலே அது வந்து விதி அங்கே கமாண்ட் பண்ணியிருக்கார் மன்மதனை, நீ போய் ஒவ்வொருத்தரிடத்துலையும் ஒரு பாவத்தை உண்டு பண்ணணும்னுட்டு. நிஜமாவே என்னமோ பீமன் வந்து அந்த அந்த பிரம்மாவனுடைய ஒரு இதை கேட்டு பண்ணார் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல அவளுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துதான்னுட்டு முன்னாடி இருக்கிற 4 சர்க்கத்தை தேடி பார்த்தேன்னா ஒரு கான்வர்சேஷனும் கிடையாது. பீமராஜாவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒன்றுமே அந்த மாதிரி வார்த்தாலாபமே நடக்கலை. இது எந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும்னா, இப்பேற்பட்ட ஒரு அழகான சிருஷ்டியை உற்பத்தி செய்திருக்காருன்னா அது வீண் போகக்கூடாதுன்ன உடனே அவளுக்கு உகந்த ஒரு மணாளனை தேடணும். அதுக்காக ஸ்வயம்வரம், அது தீர்மானம். திஸ் வில் ஹெல்ப். அவருடைய விதியினுடைய ஒரு ஆரம்ப பிரதிஜை இது தீர்த்து வைக்கும். ரெண்டாவது இப்போ என்னாச்சுன்னா, இவ யௌவன பருவத்துக்கு வந்த உடனே இவளுக்கு ஸ்வயம்வரம் நடத்த போகிறதுங்கிறது தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கா. அதனால் தமயந்தியை பற்றி கேட்ட மாத்திரத்தில் அவளுடைய மனசில் மன்மதன் அங்கே வந்து ஒரு தூதனாக வந்து உட்கார்ந்தாச்சு. அதுதான் அர்த்தம். பொழிப்புரை இதுதான். நமக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அதனால அவளுக்கு வந்து இங்கே வரணும்னு ஆசை இல்லை. சண்டை போடுறதுங்கிறதே அவளுக்கு வந்து ஒரு விஷத்தை குடிக்கிற மாதிரி ஆயிடுத்தான் இந்த அரசர்களுக்கு. இப்போ பாருங்கோ, வார்த்தைக்கு வார்த்தை. அத பிறகு விதி, இந்த பிரம்மாவானவர் விதி என்ன பண்ணுறாருனா, ராஜ்ஞாம் அரசர்களுக்கு அல்ல ராஜ்ஞாம் கரெக்ட் விதிஹி ராஜ்ஞாம் இங்கே இருக்குது. இப்போ அனுப்பிராசம் இல்லையா, சரி, அவர் யமகம். ஸோ விதிஹி பிரம்மாவானவர் ராஜ்ஞாம் ஹூதி தூத்திய விதையே. ஹூத்தினா ஆஹூதி, ஆஹ்வான பத்திரிகா. ஆஹ்வான பத்திரிகைக்காக தூத்தியம், தூத கர்மா செய்யணும். அந்த வழிமுறை இருக்கே, அந்த விதி இருக்கே, அந்த நியமம் இருக்கே, அந்த நியம விஷயத்தில் இப்போ பாருங்க, ஹூதேஹே தூத்தியம். ஃபஸ்ட்டு தூத்தியம்ங்கிறத பிரிச்சுக்கணும். தூதஸ்ய கர்மா தூத்தியம். ஒரு மெசஞ்சர்னுடைய வேலை என்ன? மெசேஜ் அனுப்புறது. இதுதானே. இங்கே வந்து எந்த விதமான ஒரு செய்தியை அனுப்ப போகிறான்? ஹூதிங்கிற ஒரு தூத்தியம் செய்யணும். அதாவது ஆஹ்வானம், ஹூதினா ஆஹூதி, கூப்பிடுறது. அந்த ஆஹ்வான பத்திரிகாவை அனுப்ப வேண்டும் என்ற ஒரு தூதனுடைய கர்மா இருக்கே, செயல் இருக்கே, அந்த விதிமுறைகள் இருக்கே, அந்த விஷயத்தில் சப்தமி தத் விதையே இல்லை, அந்த விதிக்காக, சாரி ஃபார் தட் விதிம் கர்த்தும். அப்படி யார் நியமிக்கிறார்? மன்மதாய எது ஆக்ஞாம் அதித. எந்த ஒரு ஆணையை இட்டாரோ விதியானவர், விதி என்ன பண்ணுறார்? மன்மதனை கூப்பிட்டு, இதை பாரு, நீ போய் எல்லாரையும் கூப்பிடணும். இதுக்கு எவ்ரிபடி ஷுட் ஃபீல் ஒன் இது இல்லையா? எனக்கு போய் தமயந்திக்கிட்ட எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு அவனுக்கு மனசில் தோணணுமோ இல்லையோ, அப்போ தானே அவன் போய் சுயம்பரத்துலேயே நிற்பான். இந்த ராஜா என்னை விட ஒஸ்தி, அதனால எனக்கு சான்ஸே இல்லைப்பா, நான் போவே முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டானே எப்படி? அவனை தூண்டுவதற்கு மன்மதன் இங்கே வரணும். அந்த மன்மதனுக்கு யார் ஆக்ஞை கொடுக்குறா? விதி. இது எதுக்காக விதி வந்து மன்மதனுக்கு ஆக்ஞை கொடுக்குறார்? அவளை வந்து அழைப்பு அப்படிங்கிற ஒரு அந்த அந்த முறைக்காக, அதாவது அவள் வரணுங்கிறதுக்காக. புரியுறதா? ஸோ விதி சரியா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ராஜ்ஞாம் ஹூதி தூத்திய விதையே மன்மதாய எது ஆக்ஞாம் அதித. எந்த காரணத்தினால இந்த ஆணையை இட்டாரோ மன்மதனுக்கு, தேன அந்த ஆணையினாலேயே, அதாவது மன்மதன் மனசுல புகுந்தாச்சு தமயந்தி விஷயத்தை பொறுத்தவரையில்.
ஆகையினால தத்பரவசாக அந்த அந்த மன்மத பரவசாக சர்வே பிருத்வீஷாக எல்லா பூமியில் இருக்கக்கூடிய அரசர்களும் சங்கரம் இந்த யுத்தத்தை கரம் இவ ஆகலயந்தி, கரம்னா விஷம்னு அர்த்தம். அப்படியே அது என்னமோ அது ஒரு பெரிய விஷம் போல அது கிட்டையே இது பண்ண மாட்டேங்கிறா. ஸோ ரெண்டு இன்விடேஷன் இருக்கும். ஒன்று பீமன் கூப்பிடுறது, இன்னொன்று மன்மதன் அவளை அழைக்கணும் இல்லையா. மன்மதனுடைய தூண்டுதல் இல்லைன்னா ஐயோ நமக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னுட்டு உட்காந்துடலாம். இல்லை அவன் என்ன பேரழகு, இதை விட இன்னும் பெரியவாளை நான் பார்த்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்ததுனாலும் அவன் போகிறது இல்லை. ஹீ ஹேஸ் டு ஃபீல் தட் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஹீ ஹேஸ் அ சான்ஸ். ரெண்டுமே இருக்கணுமே. அது யாரால் வர முடியும்? மனோபவேன ஏவ. மன்மதாய ஏத் அத அதித்தன்னு கொடுத்தான். தாதாத்துவனுடைய லுங்லகாரம் அது. இந்த இடத்துல சங்கரம் கரம் இவங்கிற இடத்துல உபமா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இதில் வேற ஒன்றும் இல்லை அலங்காரம். மன்மதாய யத் அத அதித ராஜ்ஞாம் ஹூதி தூத்திய விதயே விதிராஜ்ஞாம் தேன தத் பரவசாக பிருத்திவீஷாக சங்கரம் கரமிவ ஆகலயந்தி. அடுத்தது ஏஷு ஏஷு சரசா தமயந்தி பூஷணேஷு யதிவாபி குணேஷு தத்ர தத்ர கலையாபி விசேஷோ யஸ்ஸ ஹி க்ஷிதிபிருதாம் புருஷார்த்தா. நைஷதக்காரரோட வார்த்தைகளில் எனக்கு என்ன ஒரு ஒரு ஆச்சரியம் நான் பார்த்துருக்கேன். நான் இதோட 3வது சர்க்கம் நடத்துகிறேன். நான் 1 2 ஆச்சு, இது 5வது சர்க்கம். வார்த்தைகள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து டிக்ஷனரியை எடுத்து மீனிங் கண்டுபிடிச்சிடலாம், ப்ராப்ளமே இல்லை. டிக்ஷனரி இல்லாட்டா கூட நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம், அதுவும் இல்லை. ஏன்னா அவ்வளவு சிம்பிளாக வார்த்தைகள் போடுவார். அதை கோர்த்து அதிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் பாருங்கோ, அதுதான் பிரச்சனையே. ஏன்னா அது எங்கே வந்து ஒட்டுறது, எப்படி அவர் அர்த்தத்தை கொடுக்குறார், அதெல்லாம் வந்து வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்தி தான். மல்லிநாதர் இல்லைன்னா யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் இது ஏஷு ஏஷு பூஷணேஷு குணேஷு வாபி சரசா தமயந்தி. எந்த எந்த பூஷணங்களிலும் எந்த எந்த குணங்களிலும் தமயந்தியானவள் சரசா யதிவா குணேஷு, ஒருவேளை குணங்களிலோ அல்லது பூஷணங்களிலோ தமயந்தியானவள் சரசா ஒரு ஆவலுடன் கூடினவளாக இருக்கிறாள். சரசானா அது ஈர்ப்புடன் கூடினவளாக இருக்கா. ஒரு அலங்கரணம், ஒரு பதக்கத்தை பார்த்த உடனே ஆஹா இது நல்லா இருக்கே நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு அவளுக்கு ஆசை வரும். இல்லை வந்து யாரோ வந்து ரொம்ப நன்னா வந்து ஒரு கலை வரையறா, அந்த கலையை பார்த்த உடனே அவளுக்கும் அந்த ஸ்கில் வேணும்னு தோன்றது போல இருக்குது. இல்லை ஒருத்தர் வந்து ஒரு வீரத்தனத்தோட ஒரு செயலை புரியறான்னா அந்த சௌரியம்ங்கிற குணம் எனக்கும் வேணும், இல்லை தானம்ங்கிற குணம் எனக்கும் வேணும் அப்படின்னு அவளுக்கு எந்தெந்த பூஷணங்கள்லையோ எதிவாபி குணேஷு அல்லது எந்தெந்த குணங்களிலோ அவளுக்கு ஒரு ருச்சி ஏற்படுகிறதோ, தமயந்தி சரசா ருச்சியுடன் கூடினவளாக இருக்கிறாளோ, தத்திர தத்திர கலையா அப்படி யஹா விசேஷா சை க்ஷிதிபிருதாம் புருஷார்த்தா. இது என்ன ஆயிடுறதுன்னா, இது ஒன்றுமே முதல்ல பலதரம் நான் வந்து இதை யோசிச்சு பார்த்தேன், எப்படா இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுன்னுட்டு. ஒரு சின்ன விஷயத்தில் கூட அவனுக்கு பேதம் இருந்ததுன்னா அந்த அரசன் வந்து ஒரு பெரிய புருஷார்த்தம்னு நினச்சிக்கிறாங்கிற. எப்படி இதை வந்து ஒட்டி வருது? அதாவது புருஷார்த்தங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம்னு இருக்குது. ஒரு மனுஷன் வந்து இப்போ லைஃப்பில் வந்து எதை கோலாக வச்சுக்கணும்னா இந்த 4 புருஷார்த்தங்களை தான் கோலாக வச்சுக்கணும் இல்லையா. அறம்பொருள் இன்பம் வீடு, இதுதானே நமக்கு கோல். இந்த 4 விஷயத்துலேயுமே கோல் வச்சுக்காத இவர்களுக்கு கோல் புருஷார்த்தம்ங்கிறது எது ஆயிடுறதுன்னா, அவ எதெல்லாம் விரும்புகிறாளோ அதில் மற்றவனை காட்டிலும் நமக்கு வந்து ஒரு லேசத்தாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு ஒருத்தனுக்கு மனசில் பட்டுடுத்துன்னா ஐயோ பெரும் புருஷார்த்தத்தை அடைஞ்சா மாதிரி ஒரு சந்தோஷமா அவனுக்கு. அப்படின்னா அவன் இனிமே அடுத்தது நம்மளை பார்ப்பாளோ இல்லையோங்கிற ஒரு ஆசை வந்துடுறதோ இல்லையோ அந்த இடத்துல. அதாவது இந்த அரசனை காட்டிலும் எங்கிட்டக்க வந்து அவள் வந்து உடனே ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் அவள் வந்து ஒரு வளையலை ஆசைப்படுறா, அவளுக்கு வந்து நீலக்கல் வளையல்லாம் ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. தமயந்திக்கு ஏதோ ஒரு அரசன்ட்ட ஒரு சென்ட் கல் வச்சு அவனுக்கு வந்து வளையல் இருந்ததுன்னா, இந்த அரசன்ட்ட வந்து 2 சென்ட் வச்சு வளையல் இருந்ததுன்னா அதுவே அவனுக்கு பெரிய புருஷார்த்தமாக நினைக்கிறானா. ஏன்னா அவள் உடனே நம்மள்கிட்ட தானே பார்ப்போம்,
அப்படின்னு. ஸோ எனி கம்பேரிசன், எனி கோல் இஸ் ஆல்வேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் தமயந்தி விஷஸ். இட் இஸ் நெவர் அல்டிமேட் கோல் அப்படின்னு இல்லை. இந்த இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையோ பியர் ப்ரெஷர், அவன்கிட்ட வந்து 4 சீட்டர் கார் இருக்கா, என்கிட்டக்க வந்து 7 சீட்டர் கார் இருக்குது இப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஆயிடுறது. புரியுறதா? அந்த மாதிரி தமயந்தி ஏஷு ஏஷு பூஷணேஷு எதிவா குணேஷு அப்படி சரசா, ஒரு ஆவலுடன் இருக்கிறாளோ, அதாவது ஆசையுடன் இருக்கிறாளோ, தத்திர தத்திர பூஷணேஷுவா குணேஷுவா, அந்தந்த பூஷணங்களிலோ அல்லது அந்தந்த குணங்களிலோ, கலையா அப்படி, கலையான ஒரு ஒரு லேசத்தக அப்படி யஹா விசேஷா, என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குமோ, ஒரு சின்ன அளவுக்கு கூட ஒரு இன்னொருத்தரை காட்டிலும் தனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது இருந்ததுன்னா, ஒரு ஆதிக்கம் விசேஷா, க்ஷிதிபிருதாம் சயேவ புருஷார்த்தா பவிஷ்யதி. அந்த அரசர்களுக்கு அந்த ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கே, அதுவே புருஷார்த்தமாக மாறிடுறது. சரியா? ஏஷு ஏஷு சரசா தமயந்தி பூஷணேஷு யதிவாபி குணேஷு தத்ர தத்ர கலையா தத்ர தத்ர கலையாபி விசேஷः யஹ சஹி க்ஷிதிபிருதாம் புருஷார்த்தः. சரியா? இன்னும் ஒரு 2 ஸ்லோகத்தில் இதை கன்க்ளூட் பண்ணுறார். அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம். Recording stopped.